சொல்ல போகிறது ஒன்று. என்ன பார்த்தீங்க ஒன்று? தமிழில் இருக்கக்கூடிய ஒன்றுங்கிற வார்த்தை பால்வழி மண்டலத்தை பால்வழி மண்டலத்தை குறிக்கும், சூரிய குடும்பத்தை குறிக்கும். பால்வழி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த கட்டமைப்பில் நாம் இருக்கிற ஒரு கட்டமைப்பு சூரியனுடையது. இந்த சூரியனுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் ஒன்றிணைந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்படிங்கிறது இதை குறிக்கும். ரெண்டாவது, இது அந்த கட்டமைப்பை பற்றி தெரிஞ்சு நான் பேசுகிறேன் இல்லையா, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, இது எதனை குறிக்கும்? செயல்பாட்டை குறிக்கும். அதாவது ஒன்று அப்படின்றது இன்னும் நடுநிலை வருது இல்லையா, அது பார்வையை குறிக்கும். எதை நீ பார்க்குற, எதை நீ குறிக்கிற, எதை நீ பேசுகிற என்னன்னு குறிக்கும். அந்த ஒன்று அப்படின்னு மாறும்போது இறுவும் ரூவும் வரும். அந்த ரூனா என்னன்னா சுழற்சி முறை வாழ்க்கை. அதாவது பால்வழி மண்டலம் எப்படி சுழற்சி முறையில் இருக்குதோ அது மாதிரி மனித வாழ்க்கை எவ்வாறு சுழற்சி முறையில் இருக்குதோ அவைகளை கட்டமைக்கும். இந்த அப்படிங்கிற வாழ்க்கை எதை குறிக்குன்னா மூன்றாம் நிலை, அதாவது செயல்பாட்டில் இருந்து உச்சநிலை உயிர்நிலை இந்த பரிணாமத்தை குறிக்கும். தாயும் தந்தையும் என்ற ஒரு கோட்பாட்டில் நம்ம இருந்துருக்கோம் இல்லையா உலகத்திலேயே. இந்த கோட்பாட்டுக்கு முன்னே ஒரு கோட்பாடு இப்போ முதல்நிலை இருக்குது. என்னன்னே தெரியாத இனப்பெருக்கம் அடைந்தோம் இல்லையா, அந்த இனப்பெருக்கத்தினுடைய கட்டமைப்பு இப்போ கையில் இருக்குது இல்லையா, அந்த கட்டமைப்பினுடைய கணிதம் கையில் இருக்குது இல்லையா. இந்த கணிதத்தினுடைய கட்டமைப்பு நம்முடைய வாழ்க்கை என்னவா குறிக்குது, என்னவா இருக்குது, என்னவா மிச்சப்படுது, என்னவா அவனுடைய வாழ்க்கையில் அது கைக்குள் அடங்குதா அடங்கலையா, இவைகளை தான் ஒன்று என்ற ஒரு வார்த்தை உணர்த்தும். சாதாரணம் கிடையாது தமிழ் என்பது. ஒன்றுன்றதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கிறேன். தமிழ் எப்படிலாம் இருக்குதுன்றதை புரிஞ்சு